வணக்கம். என் பெயர் கல்யாணி. ஊர் சமயபுரம். பட்டதாரி தமிழாசிரியர், அரசு ஆதீனா மேல்நிலைப்பள்ளி, பாம்பாட்டிப்பட்டி, திருச்சி மாவட்டம். தமிழின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். இந்த காணொலியில் தமிழின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். தமிழ் என்ற சொல் மெய்யெழுத்தின் வகைகளான வல்லினம், மெல்லினம், இடைநிலத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்துக்களை வைத்து தமிழ் என்ற சொல்லை உருவாக்கியுள்ளனர். வல்லினம் என்பதிலிருந்து தாவும், மெல்லினம் என்பதிலிருந்து மீயும், இடையினம் என்பதிலிருந்து இல் என்ற சொல்லையும் எடுத்து தமிழ் என்ற சொல்லை நம் முன்னோர்கள் உருவாக்கினர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தனர். சங்க இலக்கியங்களில் 14 மேற்கணக்கு நூல்கள் 18ம் 14 கீழ்கணக்கு நூல்கள் 18ம் இருந்தன. அந்த மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள், நாலடியார், முதுமொழி காஞ்சி, மூதுரை, சிறுபஞ்ச மூலம், இன்னா நாற்பது, இனியவை 40 என 18 நூல்கள் அதெல்லாம் இருக்குது. அதில் திருக்குறள் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டை சேர்ந்த ஜியு போப் என்பவர் தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை உலக பொதுமறையாக ஆக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தார். வீரமாமுனிவர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கப்பலில் வந்துட்டு இருக்கும்போது தமிழ் எழுத்துக்கள்லாம் கற்றுக்கொண்டு இங்கே வந்த உடனே ஒரு வெள்ளைக்காரர் தமிழில் பேசி இங்கே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பையெல்லாம் பெற்றார். இந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் மொழிபெயர்த்தார். தன்னுடைய பெயரை வீரமாமுனிவர்னு மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்டவர் தன் தமிழ் அகராதியையும் உருவாக்கினார். திருக்குறளை பற்றி சொல்லணும்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த ஒரு திருக்குறளே பார்த்திங்கன்னா குற்றமற கற்க வேண்டும், கற்றபடி வாழ வேண்டும் அப்படின்னு தமிழ் மக்களுக்கு மட்டும் சொல்லலை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவாக சொல்லி வைத்தார். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ நல்ல நூல்களை நமக்கு சொல்லி வைத்தாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா நூலினுடைய பயன் அப்படின்னாலே அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு இந்த 4ஐயும் சொல்வது தான் நூலின் பயன். அந்த தமிழ் நூல்களில் திருக்குறள் அறம், பொருள், இன்பம் 3ஐயும் எடுத்து சொல்லுது. திருமூலர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு ஒரு பாடல் தான் எழுதுவார். ஆனால் 3000 வருடம் உயிருடன் இருந்து 3000 பாடல்களை இயற்றி திருமந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மூச்சு பயிற்சி, யோகா, உடற்பயிற்சி, எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன உணவுகளை சேர்த்துக்கணும், உடம்புக்கு நோய் வந்தால் அதை எப்படிலாம் குணமாக்கணும், எல்லா வகையான நல்லதையும் நமக்காக சொல்லி வைத்திருக்கிறாரு. அடுத்து கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். அப்படிப்பட்ட கம்பர் தமிழில் 10,000 பாடல்களை இயற்றி இருக்கிறாரு. அடுத்து உவே சாமிநாத ஐயர், அவர் தான் தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். அந்த உவே சாமிநாதன் என்ன பண்ணார்னா 38 மாவட்டத்துக்கும் சென்று தமிழகத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஓலைச்சுவடிகளை வாங்கினார். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போகி பண்டிகைக்கு அப்போ தான் ஆற்றுல நாங்கள் விடுவோம், போகி பண்டிகைக்கு நாங்கள் எரிப்போம், இப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் புலவர்களாக இருந்தவங்க எழுதி வைத்த ஓலைச்சுவடிகளில் உள்ளதை அடுத்த தலைமுறையினருக்கு புரிஞ்சிக்க முடியாமலும், அடுத்த தலைமுறையினருக்கு அந்த போதிய தமிழ் அறிவு இல்லாதனாலையும் அவங்க அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் அதை எரிக்கவும் ஆற்றுல விடுவதுமா இருந்தாங்க. எவ்வளவோ முயற்சி செய்து அவர் பாடுபட்டு நிறைய சேகரித்தார். ஆனாலும் நெருப்புலையும் நீர்லையும் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் நிறைய மூட்டை வச்சுருந்தார். அது எல்லாமே ஓலைச்சுவடியாக இருந்துச்சு. அவர்கிட்ட போய் இவர் கெஞ்சினார் யூஎஸ்ஆ. அப்போ கூட அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போகி பண்டிகைக்கு ஆற்றுல விட்டாலும் விடுவேன் ஒழிய உங்களுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆற்றங்கரில் விடிய காத்திருந்தார். விடிகாலையில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் மூட்டையாக கொண்டு ஆற்றுல போட்டாங்க. அதெல்லாம் அவர் அப்படியே ஆற்றுல இறங்கி பிடிச்சிக்கிட்டு அக்கறையில் ஏறி நமக்கு இன்றைக்கி தமிழ் நூல்கள் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பதிப்பித்தவர், பாதுகாத்தவர், சேகரித்தவர் எல்லாமே உவேசா தான். அதனால தான் அவரை தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். திருவள்ளுவரும் திருமந்திரமும் கம்பரும் உவேசாவும் மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான சான்றோர்கள் தமிழ் வளர்த்தாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியார் பல மொழிகள் கற்றவர்.
அவருக்கு இருக்க திறமைக்கு எவ்வளவோ உலக மொழிகள் அது மொழிபெயர்த்துருந்தாங்கன்னா இன்னும் பெரிய அளவாக அவர் வந்திருப்பார். இன்னும் அவர் வந்து நம்ம தேசிய கவி, மகாகவி அப்படின்னு நம்ம பாராட்டு மட்டும் இல்லாமல் உலகெங்குமே அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கலாம். ஆனாலும் அவர் வந்து தமிழ் மேலே இது பண்ணுற பற்றினால் தமிழில் தான் அதிக நூல்கள் எழுதினார். அப்புறம் ஆங்கிலத்தில் சில பாடல்கள்லாம் எழுதினார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.